ஆனால் சில இடங்களில் நல்ல அழகு மட்டும் இருந்தால் போதும், பெண்கள் வந்து திருமணமாகாத பெண்கள் அந்த மாதிரியான சில சேனல்ஸ் வந்துட்டு அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. லைவ் டிபேட்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம பிகினிங் ஸ்டேஜில் வந்து நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன சூட் பண்ணுறதுல தான் நம்ம கவனம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்ற சில சமயங்கள் நம்ம கவனிக்க தவறிடுவோம். அதாவது ஒரு முக்கியமான தலைவரையும் வந்து இது பண்ணி வேற ஒருத்தங்களை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் கனெக்ட் பண்ணிலாம் லைவ்லேயே பேசிட்டாங்க. வேர்ல்டு வைடில் என்ன நடக்குது, இப்போ ஈரானுடைய அந்த அதிபர் வந்து இறந்தாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு கிராமத்தில் போய் ஒருத்தர் நீங்கள் பேசுங்க, அவங்க வந்துட்டு பல ஆண்டு அரசியல் பல மாநில அரசியலையும் பேசுவாங்க. ஆனால் நம்ம நியூஸ் ரீடராக இருக்கிறவங்க நிறைய பேர் தமிழ்நாட்டு அரசியல் பேசினாலே பாதி பேர். மாற்றுக்குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல பல கலைகளுக்கு சொந்தக்காரர், நியூஸ் ரீடர், ஆக்டர், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் அண்ட் சிங்கர், இப்படி பல கலைகளை தன்னுள்ள வச்சிருக்க திரு ரங்கநாதன் சாரை தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சாரோட ஃபர்ஸ்ட் ஜர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? சாரோட பூர்வீகம் எது? கண்டிப்பா, என்னுடைய பேர் வந்து ரங்கநாதன். சினிமா துறைகளில் வந்து களக்காடு வீரங்கநாதன் என்ற ஊர் பேரையே வந்து நான் சேர்த்து தான் கொடுக்கறது. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு தான் எனக்கு சொந்த ஊர். காலேஜ் வரைக்கும் அங்கே படித்தேன். அதற்கு பிறகு பணி நிமித்தமாக சென்னை வந்தேன். இங்கே பல பணிகள் வந்து பார்த்தாலுமே கூட இந்த கலைத்துறையில் ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு 6-7 வருஷம் வேறு வேறு பணிகள் இருந்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம கலைத்துறையில் ஒரு என்ட்ரி ஆகலாம் அப்படின்னா எதன் மூலமாக போக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா சினிமாவில் போகணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியல. நமக்கு அந்த சொந்த, அதாவது அது ரெலவெண்டா இருக்கிற பீப்புள் யாரும் நமக்கு பெருசா பழக்கம் இல்ல. நம்ம குடும்பத்திலயும் யாரும் சினிமால இல்ல. அப்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆளா உங்க ஃபேமிலில? ஆமா, கண்டிப்பா. அது மாதிரி வரும்போது நம்ம எப்படி போறதுன்னு தெரியாதனால சரி நமக்கு என்ன திறமை இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் தமிழ் நல்லா வரும். அதனால நம்ம இந்த நியூஸ் ரீடிங், தமிழ் ஓரியன்டா இருக்கிறதுனா அந்த நியூஸ் ரீடிங் தான், அதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோச்சிங் கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு ஒரு 4-5 வாரங்கள் அங்க வந்து பயிற்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு முதல் முறையா ஒரு வின் தொலைக்காட்சியில ஜாயின் பண்றேன். ஆமா, வின் தொலைக்காட்சியில வந்து ஜாயின் பண்ணி அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அங்க ஒர்க் பண்ணேன். முதல்ல பார்ட் டைமா ஒர்க் பண்ணிருந்தோம், அப்புறம் ஃபுல் டைமாவே அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு அங்க நியூஸ் ரீடர் அதே மாதிரி வந்துட்டு கொஞ்ச நாள் நியூஸ் ரீடரா பண்ணிட்டு இருந்தேன் பார்ட் டைமா. அப்புறம் ஃபுல் டைம் ஆனதுக்கு பிறகு எல்லா ப்ரோக்ராமுமே கொடுத்தாங்க. அங்க வின் சந்தைன்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும், அதாவது பங்கு சந்தை குறிப்பா சம்பந்தமா. அது மட்டும் இல்லாம அப்புறம் அங்கேதான் நான் டிபேட் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஆரம்பிச்சேன். அங்க 2-3 தலைப்புல, அதாவது காலையில 11 o'clock, ஈவினிங் 6-7 o'clockன்னு போயிட்டு இருக்கோம். அங்க எல்லா ப்ரோக்ராமுக்குமே அங்க வாய்ப்பு கொடுத்தாங்க. குறிப்பா அந்த டிபேட்ஸ் பண்ணும்பொழுது அந்த ப்ராக்டிஸ் தான் அங்கே நல்ல ஒரு ப்ராக்டிஸ் கிடைச்சிது. லைவ் ஹேண்ட்லிங் பண்றதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அங்கே ப்ராக்டிஸ் கிடைச்சிது. அதற்கு பிறகு வந்துட்டு தினமலர்ல ஜாயின் பண்ணேன். தினமலர்ல வந்து என்னன்னா வெப் டிவி, அது அதோட வெப்சைட் இருக்கு இல்லையா, அதுல வந்து நியூஸ் கம் சப் எடிட்டரா ஜாயின் பண்ணேன். நியூஸ் படிக்கவும் செய்யணும், சப் எடிட்டிங் பண்ணணும். 4 hours சப் எடிட்டிங், 4 hours நியூஸ் ரீடிங், அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அதுல ஒர்க் பண்ணும்போது சைமல்டேனியஸா ஆல் இண்டியா ரேடியோல இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்க கேஷுவல் நியூஸ் ரீடரா ஜாயின் பண்ணேன். அங்க அப்புறம் ஆல் இண்டியா ரேடியோ மட்டும் கன்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். சைமல்டேனியஸ்லி பொதிகை எக்ஸாம் அட்டன் பண்ணி அதுவும் கிடைச்சிது. ஸோ ஆல் இண்டியா ரேடியோ, பொதிகை, அது 2லயும் நியூஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கொஞ்சம் இதனால வந்துட்டு ஆல் இண்டியா ரேடியோ, பொதிகை 2லயும் ஒர்க் பண்ணக்கூடாது, ஏதாவது 1ல தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் டெல்லியில இருந்து வந்ததுனால ஆல் இண்டியா ரேடியோக்கு அப்புறம் இப்ப ராஜ் டிவில வந்து டிபேட்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். சாரோட ஃபர்ஸ்ட் ஓபனிங்கே பார்த்தா நியூஸ் ரிலேட்டடா தான் நீங்க போயிட்டீங்க. உங்களோட உங்க வாழ்க்கை பயணத்தை இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு நியூஸ் ரீடரா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. இதுல நீங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க சார்? தமிழ் பேச இப்போ நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் மீடியம் படிச்சவங்களே இருந்தாங்களும் ஃப்ளூவெண்டா பேச முடியல. சோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? இல்லை, நம்ம தாய்மொழி தமிழ், அதை வந்து நம்ம கரெக்டாக பேசணும். அப்படி முதல்ல வந்து நம்ம தாய்மொழியை வந்து சரியாக பேசினாதான் பிற மொழிகள் வந்து எளிதாக வரும் அப்படின்றது தான். எல்லா மொழியும், தமிழ் மட்டும் இல்லை, எந்த தாய்மொழியாக இருந்தாலும் தாய்மொழியை ஒழுங்காக பேசாதவங்களால மற்ற மொழியை சிறப்பாக வந்து கற்றுக்கவோ இல்லை பேசவோ முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் கண்டிப்பாக தாய்மொழியை கண்டிப்பாக நல்லபடியாக பேசி பழகணும். அந்த நம்ம தமிழ்லேயே வந்து நம்ம குறிப்பாக நம்ம செய்தி வாசிப்பாளராக இருக்கிறதுனால அந்த இந்த மாதிரியான வார்த்தைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி உச்சரிப்புகள் சரியா இல்லாதப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது சரி பண்றதுக்கு நான் எனக்கு தெரிஞ்சவங்க, என்னுடைய சர்க்கிள் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லுவேன். அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். என்ன பண்ணலாம் சார்? அந்த உச்சரிப்பை நம்ம இன்னும் நல்லா பேசணும்னா என்ன சார் பண்ணலாம்? ஒரு நியூஸ் ரீடரா வர்றவங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ்? கண்டிப்பா, அதாவது பழக்கம் தான். இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ நான் அந்த கோச்சிங் கிளாஸ்ல நான் பார்த்தது கூட வரும்போது கூட சுமாரா இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பயிற்சி அதிகமா கொடுக்கும்போது அதுக்கு நான் நிறைய டங் ட்விஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ண அது நல்லா வரும். ஆனா முக்கியமா அதுக்கு வந்து அவங்க நினைக்கணும்.
மாத்தணும் அப்படின்னு அவங்க நினைச்சாதான் முடியுமே தவிர யாரும் வலிந்து போயெல்லாம் திணிக்க முடியாது. அவங்க கோச்சிங் கிளாஸ் போயெல்லாம் வந்து உடனடியா மாற்றணும். அவங்களே வந்து அதை வந்து கத்துக்கணும்ன்ற ஒரு பேஷனா வந்தா மட்டும்தான் கத்துக்க முடியும். சார், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நியூஸ் ரீடரா அந்த கேமரா முன்னாடி உட்காரும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? ஒரு சின்ன பயம் இருந்ததா, இல்ல நான் நினைச்ச கனவை அடைஞ்சிட்டேன் அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சா? இல்ல, பயம் வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்துட்டு அது என்னதான் நம்ம வந்து இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா பொய்ன்றது இந்த துறையில இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா தெரியும். ஏன்னா நான் வந்து என்ன படிக்கிறேன்றது எனக்கே தெரியல. ஆனா படிக்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்த படிச்சுட்டு இருக்கேன்றது தெரியுது. ஆனா என்ன படிச்சுட்டு இருக்கேன், கரெக்டா படிக்கிறேனா வைக்கிறேனான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அதை மறுபடியும் ரீடெலிகாஸ்ட் அங்க பண்ணாங்க. அப்போதான் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஆனா கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது. அது எனக்கு அன்னைக்கு தெரியல. அது வந்து நம்ம இன்னும் நல்ல ஒரு நியூஸ் ரீடிங்ல ரொம்ப நாள் ஆனதுக்கு பிறகு என்னுடைய மறுபடியும் அந்த முதல் நியூஸை பார்க்கும்போது தான் நம்ம எவ்வளவு மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கோம். நம்ம வந்து நம்ம நல்ல நியூஸ் தமிழ் பேசுறோம், நல்லா படிக்கிறோம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் எவ்வளவு மிஸ்டேக் பண்றேன்றது நான் கொஞ்சம் அவளை எவால்வ் ஆனதுக்கு பிறகுதான் என்னாலே ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்போ நிஜந்தன் சாரும் வந்து அவங்க என்ன எடுத்தாங்க. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் கரெக்ட் பண்ணாங்க. என்னோட இதாக இருக்கட்டும், அந்த போஸ்டரா இருக்கட்டும், அல்லது வந்து நான் படிக்கும்போது நான் வந்து என்னுடைய பாடி லாங்குவேஜஸ்ல சேஞ்சஸா இருக்கட்டும், மாடுலேஷன்ஸ், இதெல்லாம் அவர் மாதிரி நிறைய சேஞ்சஸ் அவர் சொன்னது எல்லாமே நான் அப்ளை பண்ணேன். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா படிக்கிற நியூஸ் ரீடர்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அதுல முன்னேறி இருக்கேன். இவ்வளவுதான் விஷயம். சார், ஒரு நியூஸ் ரீடரா வரணும்னா என்ன குவாலிஃபிகேஷன், குவாலிட்டி வேணும்? அதாவது நியூஸ் ரீடர் அப்படின்னா என்ன குவாலிட்டி வேணும்னா, அது அக்கார்டிங் டு த சேனல் இட்ஸ் வேரி. இப்போ இன்னைக்கு வர இருக்கிற சேனல்ஸ், இன்னைக்கு சில முக்கியமான சேனல்ஸா இருந்ததுன்னா, ஒரு ட்ரெடிஷனல் சேனல்ஸ்ல வந்து கண்டிப்பா அதில் சில கிரைட்டீரியாஸ் ஃபாலோ பண்றாங்க. அதை மறுக்க முடியாது. நல்ல உச்சரிப்பு இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்றாங்க. ஆனால் சில இடங்கள்ல நல்ல அழகு மட்டும் இருந்தா போதும். அந்த பெண்கள் வந்து திருமணமாகாத பெண்கள், அந்த மாதிரியான சில சேனல்ஸ் வந்துட்டு அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ நான் வந்துட்டு சொல்றது என்னன்னா, நியூஸ் ரீடிங் அப்படின்னா நல்ல உச்சரிப்பு இருக்கணும். அதுதான் மெயினான ஒரு விஷயம். நல்ல மாடுலேஷன் இருக்கணும், தமிழ்ல நல்ல ஒரு ஆழ்ந்த அறிவு இருக்கணும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதாவது எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியாது, அது நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் ஒரு நியூஸ் ரீடர் வரவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள்னு இருக்குல்ல. இப்போ நம்ம நாடாளுமன்றத்தை பத்தி, நம்மளோட அரசியல் பத்தி, அரசியல் அறிவு, அதுல வந்து துறை சார்ந்த ஒரு அமைச்சர்கள் பெயரோ அவர்களுடைய போர்ட்ஃபோலியோஸ் குறைஞ்சபட்சம் இந்த விஷயங்களா தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு குடியரசு துணைத் தலைவர் யாருன்னு கேட்டா அப்படி ஒரு பதவி இருக்கான்னு கேட்கக்கூடிய ஆட்கள் நான் நிறைய நியூஸ் ரீடர்ஸ்லயே ஒரு 2 பேரை பார்த்திருக்கேன். சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தெரியக்கூடாது. அதாவது எல்லாமே நான் தெரியணும்னு சொல்ல வரல, அதான் தெளிவா மறுபடியும் சொல்றேன். பேசிக்கா தெரிய வேண்டியது நியூஸ் ரீடர்ஸ்க்கு கண்டிப்பா தெரியணும். அப்பதான் நியூஸ்ல ஏதாவது தப்பா போனாலும் நம்மளாவே திருத்த முடியும். இல்லன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன எழுதி போட்டாலும், அவங்க பிரதமர்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் போட்டாலும் நம்ம பாட்டு படிச்சுட்டு இருப்போம். இப்போ நியூஸ் ரீடருக்கும் ஒரு மத்தவங்களுக்கு ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கணும்ல, கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கணும்ல. அதுக்குதான் கொஞ்சம் பேசிக்கா கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும், கொஞ்சம் அப்டேஷன் இருக்கணும். டெய்லி என்ன நடக்குது நம்ம சுத்தி, நாட் ஓன்லி இன் இந்தியா, வேர்ல்டு வைட்ல என்ன நடக்குது. இப்போ ஈரானுடைய அந்த அதிபர் வந்து இறந்தாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நாட்டுல நடக்கிறது, தமிழ்நாட்டுல நடக்கிறதே பாதி பேருக்கு பெருசா ஃபாலோ பண்றது இல்லை நியூஸ் ரீடர்ஸ். காமன் பீப்புளை பத்தி சொல்லல, அவங்க கூட நல்ல தெளிவா இருக்காங்க நிறைய பேர். நீங்க வந்து சாதாரண ஒரு கிராமத்துல போய் ஒருத்தர் நீங்க பேசுங்க, அவங்க வந்துட்டு பல ஆண்டு அரசியல், பல மாநில அரசியலையும் பேசுவாங்க. ஆனா நம்ம நியூஸ் ரீடரா இருக்கிறவங்க நிறைய பேர் தமிழ்நாட்டு அரசியல் பேசினாலே பாதி பேருக்கு தெரியல. அந்த சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம சரௌண்டிங்ல என்ன நடக்குதுன்ற அப்டேஷன் ரொம்ப முக்கியம் நியூஸ் ரீடரா இருக்கிறவங்களுக்கு. சோ இதுதான் அவங்களோட பேசிக் கிரைட்டீரியாஸ். சார் வந்து நியூஸ் ரீடரா எத்தனை வருஷமா இருக்கீங்க? என்னென்ன நிறைய ஃபேஸ் பண்ண, நிறைய பேர் நீங்க டிபேட் பண்ணிருப்பீங்க, இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க, உங்ககிட்ட சில வேற மாதிரி क्वेश्चंस எல்லாம் கேட்டிருப்பாங்க, அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? அதாவது நான் சம்பவங்களை நான் தெளிவா இப்ப நேரடியா சொல்ல முடியாது. ஆனா வந்துட்டு ரொம்ப ஒரு எம்பாரசிங் சிச்சுவேஷன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். அதாவது ஒரு முக்கியமான தலைவரையே வந்து இது பண்ணி வேற ஒருத்தங்களை இன்னொரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் கனெக்ட் பண்ணிலாம் லைவ்லயே பேசிட்டாங்க டக்குன்னு. சோ அந்த சமயத்துல டக்குன்னு அதை கட் பண்றது சென்ஸ் ஏர்ல போயிட்டு தான் இருக்கு. போகும்போது அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு அவங்கள மன்னிப்பு கேட்க வச்சு இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் டிபேட்ஸ், லைவ் டிபேட்ஸ்ல நிறைய நடக்கும். லைவ் டிபேட்ஸ்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன சூட் பண்றதுல தான் நம்ம கவனம் இருந்துட்டே இருக்கும். அப்போ அவங்க என்ன பேசுறாங்கன்ற சில சமயங்கள் நம்ம கவனிக்க தவறிடுவோம். அது சில நேரம் ஏதாவது ஒன்று ஏர்ல போயிடும். அவங்க டாக் பேக்ல அவங்க கவனிச்சிருந்தாங்கன்னா டாக் பேக்ல சொல்லிடுவாங்க. அவங்களும் கவனிக்கலன்னா நாளைக்கு அது பெரிய பிரச்சனை. நீங்க என்ன அவங்க சொல்லும் போது நம்ம என்னோட ஃபேஸை பாத்தீங்கன்னா நான் ஏதோ ரொம்ப கவனிச்சுட்டே இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா என் மைண்ட் அடுத்த கொஸ்டின்ல என்ன கேட்க சோ நான் அதை கவனிச்சிருக்க மாட்டேன். இந்த மாதிரி மிஸ் ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த மாதிரி வர்றது இல்லை. ஏன்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஒரு வார்த்தை 2013 தான் நான் அந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன். முதல்ல கோச்சிங் போனது 14, அதுக்கப்புறத்துல இருந்தா நான் நியூஸ் வின் டிவில ஜாயின் பண்றேன். அதுல இருந்து தான் தொடர்ந்து டிராவல்.